Hi friends, welcome to Outoftown. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க ரீசெண்டா கொடைக்கானல் போயிருந்தோம். அங்க கோவிட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, அங்க என்னென்ன டூரிசம் ஸ்பாட்லாம் ஓபனா இருக்குன்றத பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொடைக்கானல் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வாட்டி வந்தாலும் புதுசா பாக்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு சீசனுக்கும் ஒரு மாதிரியான அழகாக கொடைக்கானல் கொடுக்கும். நாங்க போன டைம் நல்ல விண்டர்ன்றதால அங்கங்க மேகங்கள் மூடி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சதுமே ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் உங்களுக்கு தான். அதாவது பார்த்தீங்கன்னா பழனி மலை வந்து இங்கே தெரியும். அங்கேருந்து ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க நின்று. ஏன்னா இங்கே வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பைக்கில் போனீங்க அப்படின்னா மேபி ஓரமாக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த அழகாக ரசிக்கலாம். வியூ பாயிண்ட்ல எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்ப நாங்கள் மேலே கொடைக்கானல் நோக்கி வரணும். அந்த வேலை போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் சில்வர் ஃபால்ஸில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொடைக்கானல் போகிறதுக்கு உங்களுக்கு வேக்சின் சர்டிஃபிகேஷனோ இல்லைனா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டோ தேவைப்படாது. மேக்ஸிமம் நீங்கள் போனீங்கன்னா மாஸ்க் எப்போவுமே போட்டுருங்க. அது போக சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் ரூம்ஸ் செக்இன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் லஞ்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க சைட் சீயிங் கிளம்பணும். அப்போ நாங்கள் போன ஃபர்ஸ்ட் இடம் டால்ஃபின் ஹவுஸ். டால்ஃபின் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன நீர்வீழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் ரோட்லேருந்து கீழே இறங்கி போய் கொஞ்ச நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு டால்ஃபின் ஹவுஸ் நோக்கி போகலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட போகிறப்ப தண்ணியிலலாம் இறங்க மாட்டோம். நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல தண்ணியில் இறங்கி ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். இந்த இடத்துல நீர்வீழ்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது, ஆவரேஜாக தான் இருக்கும். இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஆன் த வேல நீங்கள் டால்ஃபின் ஹவுஸை பார்க்கலாம். டால்ஃபின் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட் வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த வேலை போனவங்கலாம் திரும்ப வர மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் போகிறதா இருந்தால் காலையில் டைமில் பிளான் பண்ணிட்டு போங்க. ஆஃப்டர்நூன் மேலே போனீங்கன்னா 5 மணிக்கு மேலே இந்த ரோடு வந்து இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ரொம்ப ஃபேமஸான இடம் குணா கேவ், அது போக உங்களுக்கு வந்து சூசைட் பாயிண்ட்டு, இந்த மாதிரி இடத்துலலாம் க்ரௌடட் இருக்குது. அதுவும் நிறைய பிளேஸ் ஓப்பன் பண்ணல. நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் மட்டும் ஓப்பனாக இருக்குது. அதில் ஒரு இடம் இந்த ஹாரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது போக கோக்கர்ஸ் வாக் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் கோக்கர்ஸ் வாக்கில் போய்ட்டு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பண்ணலாம். கோக்கர்ஸ் வாக்கை தாண்டி நீங்கள் சிட்டிக்குள்ளேயே இருக்க ஒரு ரேஞ்சில் இருக்க ஒரு இடம்னா கண்டிப்பாக அது கொடைக்கானல் லேக் தாங்க. சூசைட் பாயிண்ட் எப்பயும் போல் ஓப்பனாக இருக்குங்க. சூசைட் பாயிண்ட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸு, அது போக அதர் ஆக்சசரிஸு, கிளாத்திங் ரிலேட்டடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா தான் இங்கே பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிறது மாதிரியே இங்கே ஒரு ரேட் அதிகம். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
குரங்குனாலே வாழ்த்தனத்துக்கு ஃபேமஸுங்க. இங்கே இருக்க ஒரு குரங்கு யார் கையில் இருக்கிறதும் விடுறது கிடையாது. உங்கள் மொபைல் ஃபோன், வாலெட்டு, அதர் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இதுக்கிட்ட ஏதோ ஒன்று நம்ம அதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடும். இன்றைக்கி நம்மளோட டே 2 நம்ம கொடைக்கானல் லேக் வந்திருக்கோம். இங்கே வந்து போட்டிங்கு, மற்றபடி இந்த சைக்கிளிங்கு, பக்கத்தில் இருக்க இந்த ஷாப்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஓப்பனாக இருக்குது. அது போக ஹார்ஸ் சஃபாரியும் இருக்குது. உங்கள் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹார்ஸ் சஃபாரி கூட என்ஜாய் பண்ணலாம். இந்த போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் நீங்கள் பே பண்ணணும். 2 பேருக்கு ஒரு ரேட்டு, 4 பர்சன்ஸ் ட்ராவல் பண்ணுற போட்டிங் அதுக்கு ஒரு ரேட்டு. நீங்கள் வந்து இனிஷியலாக டெபாசிட் பே பண்ணிவிட்டு உங்கள் ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. கொடைக்கானல் லேக்கை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க ஒரு லேக்கு. இது வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப்டு லேக் மாதிரி தெரியும். இங்கே வந்து உங்களுக்கு போட்டிங் ஓப்பனாக இருக்குது. பக்கத்தில் இருக்க இந்த டிபெட்டியன் ஷாப்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கடைங்க இது எல்லாமே ஓப்பனாக இருக்குது. அது போக நீங்கள் சைக்கிளிங் வந்து ரெண்ட் எடுத்து இங்கே போகலாம். ஹார்ஸ் சஃபாரியும் போக இருக்குது. இது தவிர ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா பக்கத்தில் இருக்க பக்கோடா கடைங்க. இந்த பக்கோடா கடையில் நீங்கள் பிரெட் ஆம்லேட்டும் பக்கோடாவும் வந்துட்டு இந்த லேக்கில் உட்காந்திங்கன்னா எவ்வளோ நேரம் டைம் பாஸ் ஆகுதுன்னே தெரியாது. அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த இடம். ஈவினிங் வர லேக்கில் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஊர் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ சென்னை கிளம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.